படம் நல்லா இருக்கு பிரதர். பார்க்கலாம் பிரதர், ஃபேமிலியா வந்து பார்க்கலாம் பிரதர். கதை சிம்பிளா உண்மையில சொல்லணும்னா விதவை மறுமணத்தை பத்தி சொல்லியிருக்காங்க. அதை வந்து ஒவ்வொரு கதையில வந்து என்னென்ன இது இருக்கும், யாரெல்லாம் எதிர்ப்பா, ஸோ ஒருத்தர் சமுதாயத்துல மக்கள் எப்படி பாக்குறாங்க, அது எப்படி அதை தாண்டி எப்படி இது மறுமணம் பண்றாங்க பசங்க மூலியமா அப்படின்றத கொஞ்சம் யதார்த்தமா சொல்லியிருக்கோம். கதை ஃபுல்லா ஒரு கமர்ஷியல் தான் இல்லாம கொஞ்சம் கலை யதார்த்தம் நல்லா யதார்த்தமா இருந்தது பார்க்குறது. விஜய் ஆண்டனி கடைசி ஒரு 1/2 hour எல்லாம் ஸ்கிரீன்ல வராரு. ஒன்றும் படம் நல்லா நடிச்சிருக்காரு. அவர் இந்த 1/2 மணி நேரம் வந்தாலுமே அவர் சீன் பிரசன்ஸ் பார்க்க நல்லா இருக்கு. ரொம்ப எளிமையா யதார்த்தமா இருக்கு அவர் யங் ஜெனரேஷன் நடிச்சிருக்காரு. எல்லா படத்துலயும் இது வரைக்கும் பார்த்தா இந்த படத்துக்கு கொஞ்சம் மாறுபட்டு கொஞ்சம் வயசான கேரக்டர்ல கொஞ்சம் வித்தியாசமா நடிச்சிருக்காரு. நல்லா இருக்கு பாக்குறது. அதான் கதை ஃபுல்லா அவங்க மட்டும்தான் வராங்க. ஆக்சுவலா அவங்க தான் ஹீரோவா சொல்லுவாங்க எல்லாமே இந்த படத்துல. ஏன்னா மோஸ்ட்லி ஆரம்பத்துல இருந்து படம் முடிகிற வரைக்கும் அவங்க இது மட்டும் முகம் மட்டும் தான் கண்ணுக்கு தெரியுது. ஸோ அவங்க எல்லாம் நல்லா நடிச்சிருக்காங்க. சும்மா அந்த எமோஷன் சென்டிமெண்ட்லாம் அவங்க உண்மையுமே மிரட்டிட்டாங்க. இல்ல சுவாசி அவங்க 2 பசங்க தான், அந்த 2 பசங்க சேர்ந்து கல்யாணம் பண்றதுதான் கதையே. அவங்க பசங்களும் அஜித் திசான் நடிச்சிருக்க இன்னொருத்தர், அவர் பேர் தெரியல எனக்கு. பட் 2 பேருமே பசங்களும் அவங்களோட ரோல் வந்து நல்லா பண்ணியிருக்காங்க. பாக்குறதுக்கு வந்து ஒரு சினிமா போல தெரியல, ஒரு நிஜமா பார்த்த போல இருக்கு. எல்லாமே நல்லா நடிச்சிருக்காங்க. போர் அடிச்சுன்னு நான் ஆரம்பத்துல இருந்து ஃபுல்லா எல்லா சினிமா கரெக்டா பார்த்தேங்க. எதுவும் எனக்கு போர் அடிக்கல. காமெடி எலிமெண்ட்ஸ் தான் கொஞ்சம் கம்மியா இருந்த போல இருந்தது. மற்றபடி அதுவுமே இருந்தது. ரொம்ப ஸ்கிரீன் ஃபுல்லா இல்ல, அங்கங்க இருந்துச்சு. நல்லா தான் இருந்துச்சு. படம் ஃபுல்லா நீங்க ஃபேமிலியா வந்து பார்க்கலாம். அதான் ஆமா ஆமா, அதான் அவங்க நடிப்பை பார்த்து அப்படியே விழுந்திருக்காங்க சீரியஸா. அந்த படம் நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்குமே தெரியும். ஏன்னா படம் ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா அவங்க கண்ணுல இருந்து ஃபுல்லா அவங்களோட எமோஷன்லாம் பார்த்தேன். படம் ஃபுல்லாவே ரொம்ப மெனக்கிட்டு இருக்காங்க. அவங்க ஆக்சுவலா முன்னாடி படமே எல்லாம் நல்லா நடிச்சிருக்காங்க. அந்த இதுல வந்து இந்த படம் அல்டிமேட்டு. ரொம்ப அதான் நடிப்பை இந்த படத்துல ஹைலைட் பண்ணி சொல்லணும்னா அவங்க நடிப்பை எல்லாமே சொல்லுவாங்க. நானும் இல்ல, எல்லாமே சொல்லுவாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு நல்லா நடிச்சிருக்காங்க. அதனால தான் மிஸ்கின் சார் காலில் வந்து ஆமா. ஆக்சுவலா அவர் வந்து திட்டினாலும் இதா திட்டுவாரு. மற்றபடி இது போல ஒருத்தர் பாராட்டினாலும் அது வயசு வித்தியாசம் பார்க்க மாட்டாரு. ஸோ அந்த விதத்துல அவர் வந்து அவங்க நல்லா நடிச்சதுனால அவங்களுக்கு கிடைச்ச ஒரு அங்கீகாரம். அதுதான் இது. ஓகே, ஏடிஎம் அழகிரி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு நூறுசாமியோட ரிவ்யூ நீங்க பார்க்க போறீங்க. ஸோ நூறுசாமி வந்து பாத்தீங்கன்னா உண்மை சம்பவம் அடிப்படையான ஒரு ஸ்டோரி. ஸோ அதற்கான விஷயத்த வந்து ஆரம்பத்துல இருந்து முடிவு வர வந்து ரொம்ப அழகா நேர்த்தியாகவும் கிராமத்து வாழ்வியரோட சசி சாரோட இயக்கத்துல அவருடைய எழுத்துலயும் ஸ்கிரீன் பிளே மியூசிக்கா இருக்கட்டும், அதுக்கு உயிர் கொடுத்த விஜய் ஆண்டனி சார், சுவாசிகா, விஜய் ஆண்டனி சாரோட ரிலேட்டிவ் பிரதர், அப்புறம் அவர் தம்பியா நடிச்சது. ஸோ அதுக்கப்புறம் பக்ஸ் இருக்காரு, சொல்ல மறந்துட்டேன் சில ரிவ்யூல அவரை பத்தி. அவர் வந்து ரொம்ப கேஷுவலா வந்து ஒரு ரோல் பண்ணியிருப்பாரு. அவங்க ஒய்ஃப், அவங்க குடும்பம். ஸோ ரொம்ப அழகா இதை நேர்த்தியாவும் வந்து எல்லா ஆம்பளைங்களும் இந்த படம் கண்டிப்பா பார்த்தே ஆகணும். இது வந்து ஒரு பெண்களுக்கான எடுத்தப்பட்ட படமா இருந்தாலும் இந்த ஆண்கள் பார்க்க வேண்டிய படம். பெண்கள் வந்து எப்படியும் இந்த படத்தை பார்த்துருவாங்க. அவங்க வாழ்க்கையில நடத்துற ஒரு கஷ்டத்தை என்னெல்லாம் அவங்க பண்றாங்க. ஒரு குழந்தைய வந்து வைக்கிறது வந்து ஈஸியான்ற ஆண்கள் போயிடுவாங்க. அதை வளர்த்து உருவாக்கி அதுக்கு ஒரு வாழ்க்கை கொடுத்து அனுப்புற வரைக்கும் அந்த பெண்கள் படுற வாழ்க்கை வந்து அவங்களுக்குன்னு ஒரு வாழ்க்கை வந்து இருக்குமா இல்லையான்றதை யாருமே எதிர்பார்க்க மாட்டாங்க. அதை வந்து சசி சார் வந்து விஜய் ஆண்டனி சாரும் அதை அழகா கையை எடுத்து மீரா அக்கா அவங்க ப்ரொடியூஸ் பண்ணி இந்த படம் வந்திருக்கு. ஸோ சசி சார் வந்து எப்பயுமே இந்த மாதிரியான ஒரு சிந்தனையாவும் இருப்பாரு. விஜய் ஆண்டனி சாரும் வந்து மக்களுக்கான ஒரு படத்தை கொடுக்கணுன்றது ஒரு எப்பயுமே ஒரு மைண்ட்ல ஓடிட்டே இருக்கு. அதுக்கான ஒரு நல்ல படமா இருக்கு. வீக்கெண்ட்ஸ்ல கண்டிப்பா தியேட்டர்ல பார்க்கணும். கேரளாவும் அந்த தமிழ்நாடு பார்டர்ல வந்து இது நடந்த கதைன்றது உண்மையா ஏழுமலை செல்வின்னு இருக்காங்க. ஸோ அவங்க பசங்களோட கதை தான் இது. அவங்க தான் வந்து அவங்க அப்பா அம்மாவுக்கு வந்து இதை மாதிரி பண்ணணும்னு ஆசையா இது பண்ணி அதுக்கு முன்னெடுப்பு ஏற்பாடு எடுத்து பல பிரச்சனைகள் வந்து இருக்கு. ஸோ அதை கையால் எடுத்திருக்காங்க. டிவோர்ஸா ஆக கோர்ட்ல ஃபைல் பண்ற எல்லாருமே சும்மா இதை பார்த்துட்டு போங்க. எப்படி நீங்க டிவோர்ஸ் பண்ணி இந்த நாட்டுக்கு வந்து நல்லது செய்யறீங்க அதை செய்யுங்க. இந்த படம் பார்த்துட்டு பெஸ்ட் நீங்க டிவோர்ஸ் பண்ற எல்லாருமே குழந்தைலாம் வச்சுக்காதீங்க. ஏன்னா வந்து ஒரு அம்மா 2 குழந்தை ஹஸ்பண்ட் இல்லாம எவ்வளவு கேள்வி, எவ்வளவு அசிங்கம். ஒரு வீட்டுல வந்து 10 மணிக்கு மேல லைட் இருந்தா அந்த பொம்பளை என்னெல்லாம் அந்த ஊர்ல பேசுறாங்கன்றத ஒரு சின்ன ஒரு ஷாட்டை வச்சு சசி சார் காமிச்சிருக்காரு. அதை பார்த்தாலே இவங்களுக்குலாம் இல்ல ஆக்சுவலா வந்து நூறுசாமின்றது வந்து அவங்க கேரக்டருக்கு அவங்களுக்கு தான் பொருந்தும். ஏன்னா ஒரு வந்து மறைஞ்சர் நம்ம முத்தமிழர் மு கருணாநிதி என்ன சொல்லியிருக்காருன்னா, ஒரு மாற்றத்தை தொடங்கினா வந்து அதுக்கு நீ தான் முதல் அடி எடுத்து வைக்கணும்னு சொல்லியிருக்காரு. ஸோ அந்த மாதிரி மாற்றத்தை தொடங்குறதுக்கு வந்து அவங்க ஒரு அடி எடுத்து வைப்பாங்க. அவங்களை ஏளனமா பேசின குடும்பத்துல இருந்து ஒரு பொண்ணு வந்து அவங்க நிலைமைக்கு வரும்போது அவங்களுக்கே கடைசியா வந்து மறுமணம் பண்ணணும் சொல்லிட்டு கை குழந்தையோட வந்து நிற்பாங்க. அதுதான் வந்து அந்த நூறுசாமி. அதுக்குதான் அவர் வந்து நூறுசாமின்னு படம் வச்சிருக்காரு. விஜய் ஆண்டனி வந்து விக்ரம் படம் கமல் மாதிரி செகண்ட் ஹாஃப்ல இருந்தா அதுல கமல் சார் வரா மாதிரி எதுலயும் செகண்ட் ஹாஃப் தான் வரும். அவர் வந்து கிளீனா இது பண்ணிட்டாரு. இந்த படத்துக்கான ஸ்கோப்போ இந்த படத்துக்கான ஹீரோவும் வந்து பாத்தீங்கன்னா சுவாசிகாவும் அவங்க 2 பசங்களும் தான்.
அதை அவர் அழகா புரிஞ்சுக்கிட்டு எப்பயுமே அவர் எல்லா விஷயத்தையும் வந்து ஒரு நார்மலான மனிதனா பார்ப்பாரு. அதாவது அந்த ஆடியன்ஸா பார்த்தனால அவருக்கு என்ன பண்ணணுன்றது தெரியும். அதனால அவர் கரெக்டா ட்விஸ்ட் மேல ட்விஸ்ட் அப்படின்னு இருக்காது. அந்த படத்தோட ரைட்டிங் செம்மையா இருக்கும். நான் சொன்ன பாத்தீங்களா, அந்த லைட் எறிகிற விஷயம் வந்து அது நமக்கு ரொம்ப நார்மலா தெரியும். அது நீங்க கிராமத்துல போய் பாத்தீங்கன்னா தான் அதோட இதோட அர்த்தம் தெரியுமே. அத வந்து எப்படின்னா ரொம்ப சிவசட்டா நெத்தி அடின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி அந்த படத்துல வச்சிருப்பாங்க. அந்த சீனை ஆரம்பத்திலயும் சரி, அந்த சீன் 3 இடத்துல காட்டுவாங்க. அந்த 3 இடத்துலயும் நீங்க பாருங்க, ஒரு 3 வித்தியாசமா இருக்கும். ஒரே சீன் தான், அதை 3ஆ காமிச்சிருப்பாங்க. அதை நீங்க என்னன்றது படம் பார்க்கும்போது உங்களுக்கு நல்லா இருப்பாங்க. புதுசா இருக்கு. பார்க்கலாம் ஒண்ணு ஒண்ணு